இன்று தில்ஹிஜ்ஜாவுடைய பிறையை பார்க்கப்படுகிறது. பிறை கண்டுவிட்டால் நாளை எமக்கு தில்ஹிஜ்ஜாவுடைய பிறை ஒன்றாக இருக்கிறது. எந்த நாடுகளாக இருக்கலாம், அவர்கள் பிறைகளை கண்டிருக்கலாம். ஆனா அந்த பிறையை பார்த்து எம்முடைய நாட்டிலே பிறையை காண்பது கிடையாது. அதுக்காக வேண்டி இட்டு கதையெல்லாம் நாம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கலண்டர்லே டேட் முடிவு செய்யப்பட்டு விட்டது. அந்த டேட்டின் பிரகாரம் தான் பெருநாட்களை கொண்டாடுவார்கள், அரசாங்கத்துக்கு கட்டுப்படுவார்கள் என்ற கதையெல்லாம் இன்று கிளப்பி விடுகிறார்கள். இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எம்முடைய எழுத்துகள், எம்முடைய நாவுகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்திலே விளையாடக்கூடாது. மார்க்கத்திலே நாம் இந்த கருத்துக்களை திணிக்க கூடாது. இன்று எத்தனைய மீடியாக்களிலே இன்று அவர்கள் இவர்களுக்கு சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக பேசிக் கொள்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த பிறை என்பது இரண்டு நாட்களிலே தான் இன்று சமூகத்துக்கு மத்தியிலே குழப்பம் ஏற்படுகிறது. மற்ற 10 மாதங்களில் இந்த பிறையை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. யாரும் பேசுவது கிடையாது. ரமலானுடைய தலைப்பிறையை பேசுவார்கள், பெருநாளுடைய பிறையை பேசுவார்கள், அடுத்ததாக தில்ஹிஜ்ஜாவுடைய பிறையை பேசுவார்கள். ஏன் ஏழைய 10 மாதங்களை பிறை பார்ப்பது கிடையாது? ஏன் 10 மாதத்திலே நீங்கள் பேசுவது கிடையாது? ஏன் இந்த காலத்தில் மாத்திரம்தான் குழப்பத்தை ஏற்படுத்த முடியும், மக்களுக்கு மத்தியிலே சர்ச்சையை ஏற்படுத்த முடியும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த காலங்களில் மட்டும்தான் அவர்கள் இந்த பிறையை பற்றி பேசுவார்கள். ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பிரதேசங்களிலும் பிறைகளை பார்ப்பதற்காக வேண்டி இந்த அகில இலங்கை ஜம்மியத் உலமாவின் மூலமாக ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு கிளைகள் மூலமாக ஆட்கள் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பிரதேசங்களில் பிறையை பார்த்து நீங்கள் அறிவியுங்கள் என்பதாக அதற்கான வழிகாட்டல்கள் செய்யப்பட்டிருக்கிறது. வெட்டை வெளியிலே நல்ல தெளிவாக தெரியக்கூடிய அந்த இடத்திலே சென்று நீங்கள் உலமாக்களும் பொதுமக்களும் புத்திஜீவிகளுமாக அந்த இடத்திலே சென்று நீங்கள் அந்த இடத்திலே மகரிபுடைய நேரத்திலே நீங்கள் பிறையை பாருங்கள் என்பதாக வழிகாட்டல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இது ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்கப்படுகிறது. இது ரமதானுக்கு மட்டும் அல்லது தில்ஹிஜ்ஜாவுக்கு மாத்திரம் அல்ல. இந்த பிறை என்பது 12 மாதங்களுக்கும் இவ்வாறே ஒவ்வொரு பிறையும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் இந்த மாதத்துடைய கடைசியிலே, இந்த மாதத்துடைய கடைசி அந்த மகரிபுடைய நேரத்திலே அந்த பிறை குழு ஒவ்வொரு ஊரிலும் உள்ளவர்கள் அந்த பிறையை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த பிறை அம்புட்டால் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் எமக்கு பிறையை பார்ப்பது, பிறை என்ற விவகாரம் என்பது ரமதானிலும் இது தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலும் தான் எமக்கு இந்த பிறை என்ற விவகாரம் விளங்குகிறது. அன்பான சகோதரர்களே, இந்த பிறையுடைய விவகாரத்திலே நீங்க சண்டை பிடிக்க வேண்டாம். உங்களுக்கான விழிப்புணர்வுகளை நாங்கள் நடத்துகிறோம், வாருங்கள், உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் அதிலே கேட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்பட்டு பகிரங்கமான முறையிலே எமக்கான நிகழ்ச்சியை நடத்தப்படக்கூடிய சமயத்திலே இந்த குழப்பவாதிகள் யாரும் வருவது கிடையாது. இந்த குழப்பவாதிகள் யாரும் அந்த நிகழ்ச்சிக்கு வருவது கிடையாது. ஏன் அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய கேள்விகளை சுதந்திரமாக கேளுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேளுங்கள். 2 அரபாவா, 1 அரபாவா, 1 லைலத்து கதிரா, 2 லைலத்து கதிரா என்ற இந்த சந்தேகங்களை எல்லாம் நீங்கள் வந்து தெளிவான முறையில் நீங்கள் கேளுங்கள் என்பா சொல்லப்படுகிறது. ஆனால் அவ்வாறான நிகழ்வுகள் எம்முடைய பிரதேசத்திலே 2 நிகழ்வுகள் இந்த அம்பாறை மாவட்டத்திலே நடத்தப்பட்டது. அன்பான சகோதரர்களே, இந்த பிரச்சனைவாதிகள் இருக்கிறார்களே, இந்த ஒரு சர்வதேச பிறை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் யாரும் அந்த நிகழ்வுக்கு வருவது கிடையாது. தன்னுடைய அறியாமையை தன்னோடே வைத்துக் கொள்கிறார்கள். அதை பற்றி தெளிவு காணக்கூடிய அந்த தெளிவு ஏற்பட வேண்டும் என்ற சிந்தனையே கிடையாது. அப்படியான அறிவிலிகளாகத்தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சமூகத்துக்கு மத்தியில் இதனை திணிக்க வேண்டும், சமூகத்தை குழப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி, உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரமலானுடைய காலத்திலும் தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலும் தான் குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுவது. ஒருவர் அங்கே மனைவி அரபாவுடைய நோன்பை நோட்பார், அல்லது ரமலானுடைய கடைசி நோன்பை நோட்டிருப்பார். கணவன் அங்கே பெருநாளுக்காக வேண்டி கொண்டாடி
தொழுகையை நடாத்திவிட்டு எனக்கு சமைத்து தா என்று சொல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த 2 காலத்தில் மாத்திரம்தான். ஏனைய 10 மாதங்களில் அந்த கணவன மனைவியோ இன்று மாதத்துடைய தலைப்பிறையா அல்லது கடைசி பிறையா என்று கூட யாரும் கணிப்பிடுவதே கிடையாது. இன்று வலைத்தளங்கள் எம்முடைய கரங்களில் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அந்த வலைத்தளங்களிலே நாங்கள் எம்முடைய கருத்துக்களை பதிவிடக்கூடிய சமயம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் பதிவிடக்கூடிய அந்த கருத்துக்கள் அது முரணானதாக, அது இட்டுக்கட்டப்படக்கூடிய செய்திகளாக இருக்குமாக இருந்தால் அது அதனுடைய விளைவுகள் எம்மை வந்து சேரும் என்பதை, எம்முடைய சந்ததிகளை அதை பாதிக்கும் என்பதை ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே,